நீ யாரையோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ. ரொம்பவே சிம்பிளாக நம்ம குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்க கொஞ்சம் தயவு செஞ்சு சைடில் தான் இருக்குது, கொஞ்சம் மறக்காமல் தள்ளி விட்டுட்டேன். அந்த ஆல்ன்ற பட்டனை எங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த ஃபாண்ட் இருப்பாருங்க. ஸோ இந்த ஃபாண்டை உங்கள் ஐட்மோஷனில் எப்படி நாம் இம்போர்ட் பண்ணாமல் பார்த்துடலாமா குயிக்காக? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பண்ண எடிட் டெஸ்ட் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா மேலே ஃபாண்டு வந்து பண்ணாக்க ஷோகும். அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கீழே வந்து பண்ண வேவால் ஃபால்ஸ் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ மேலே லெஃப்ட் சைடில் வந்து பண்ணாக்க 3 பட்டன் மாதிரி பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணாக்க கீழே லாஸ்ட் வந்து பண்ண ஃபான் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது இங்கே செலக்ட் பண்ணினாக்கா இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் அந்த ஃபைல்கிட்ட வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்டுடைய நேம் வந்து பண்ணாக்க இதுதான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த ஃபாண்டை நீங்கள் கில் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க உங்கள் ஐட்மோஷனில் வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறீங்க. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதையும் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நாம் இன்புட் பண்ணுங்க பாருங்கள், ஜஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டும் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சேஞ்சிட்டு இருக்கும். ஸோ அப்படியும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலையா? ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் இங்கே கில் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது கில் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பண்ணாக்க ஃபேஸானே இருக்கும், அது கில் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கி இதில் இருக்கிற கேபிட்டலுக்கு பதிலாக ஸ்மால் லெட்டர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ மேல் நம்ம வந்து பண்ணாக்க டெக்கனே வந்து பண்ணாக்க கொடுத்துக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து பண்ணாக்க மிஸ்ஸிட் இருக்கும். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கில் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் ட்ராயிங் எட்ஜ் பாருங்கள், அது கில் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணாக்க ட்ராயிங் ப்ராசஸ்ன்னு வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாடசட்டை வந்து நீங்கள் கில் பண்ணுறீங்க. இப்போ கீழே வந்து பண்ண எண்டு இருக்கா, அது நீங்கள் கில் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபம் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க -100 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த 2 கிஃபமுக்கு நீங்கள் சென்டரை கொண்டு போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்போசிட் இருக்கா, அதுக்குள் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணும்போது கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்லலாம். இப்போ வந்து பண்ணாக்கா அப்படி நீங்கள் வந்து பண்ணாக்க பேக் போய்க்குங்க. ஸோ இதோட டெஸ்ட்டோட கலர் வந்து பண்ண என்னோட பிக்கிக்கு லேட்டாக மாதிரி ஒரு ரெட் கலரில் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல கலர் இருக்கா, அதுக்கள் போய்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கனாக்கா இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு பார்டர் ஷேடோ இருக்கா, ஜஸ்ட் அதை கில் பண்ணுறீங்க. இந்த சைடில் தர ஆப்ஷன் இருக்கா, அது கில் பண்ணிங்கனாக்கி இந்த இடத்துல கலர் ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன கலர் கொடுத்தீங்களோ அதே கலர் வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துங்க. ஓகே, ஸோ இது சேம் இடத்துல வந்து பண்ணாக்க கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ இதில் இருக்கிற எஃபெக்ட்டை அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ண காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா? ஜஸ்ட் அதுக்கு இந்த டெஸ்ட்டை நீங்கள் கில் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கில் பண்ணிட்டு கப்பில் இருக்கா, அது கில் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம கில் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கில் பண்ணிட்டு பேஸ்ட் எல்கியூமா இருக்கா, அது கில் பண்ணுறீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் ஐக்கன் இருப்பாருங்க, அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த மோட்டர்ஸ் இருக்கா, அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும். ஜஸ்ட்டு வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். ஓகே, ஜஸ்ட்டு இதே சேம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நம்ம இந்த எஃபெக்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம்.
ஓகே. ஸோ நான் வந்து இப்போ எனக்கு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கில வந்து இப்போ எனக்கு ஒரு ரோஸ் இமேஜ் வந்து இப்போ எனக்கு வரும் பாருங்க. ஸோ அது எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்துடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் குட்டு மீட்டை கூட்டு இதில் 2 இமேஜ் குடுத்துருக்கேன். உங்களுக்கு எதோ பிடிச்சிருக்கோ ஸோ அதை நீங்கள் வந்து இப்போ எனக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த பிக்குக்கு நேரா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டெல்லாம் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டு நான் எந்த அளவுக்கு குடுத்துருக்கணும் ஜஸ்ட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக்கை நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது செலக்ட் பண்ணிட்டு அந்த சைடில் கிராப் யூஸ் பண்ணி உங்களுக்கு இது வந்து பண்ணாக்க எந்த சைஸில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் சென்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாமா? அந்த டெஸ்ட்டுக்கு அடுத்து வந்து பண்ணாக்க இந்த இடத்துல பிளாங்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு டெம்ப்ரரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணாக்க 8.06 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்ட ஜஸ்ட் இந்த வீடியோ நம்ம இடத்துல கொடுத்துருக்கேன். நீங்கள் டவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெஸ்ட் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வேறு மாதிரி நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு பிரதிச்சி யோகம். ஸோ இதில் நாம் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் இமேஜை வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அது எப்படின்றது குயிக்காக நம்ம பாட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு உங்கள் ஹைட் மோஷனை விட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்க அடாப்ட் வந்து பண்ணாக்க ஆப் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி இல்லைனாக்க இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்க உங்களை வந்து பண்ணாக்க சைன்அப் பண்ண சொல்லும். மறக்காமல் வந்து பண்ணாக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து பண்ணாக்கப்படுறது ஷோகம். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஐக்கனே இருக்கா அது வந்து பண்ணிக்க நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கீழே ஃபைன் இருக்கா அது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒன்றுக்குள்ளே ஆகிடுச்சு. இப்போ கீழே டவுன் இருக்கா அது கிளிக் பண்ணல போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க டவுன் ஆயிடும். ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பண்ணாக்க அந்த பிக்கு நம்ம ஆட் பண்ண இடத்துக்கிட்ட வந்து பண்ணாக்கா போய்க்கலாம். கரெக்டாக 9.03 செகண்ட் கிட்ட. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்ட இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த ஃபுல் இமேஜை நீங்கள் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்குக்கு நேராக லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கா அது கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து பண்ணாக்கா லாஸ்ட் வரைக்கும் நம்ம சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெலிசிஃபிட்டி இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சானசெட் இந்த கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மெரீரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க எந்த மாதிரி வீடியோவில் ஷோ ஆகணுமோ ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசைன் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கு கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க இப்போ நம்மளுடைய பிக்குக்கு மேலே தான் வந்து பண்ணாக்க நம்மளுடைய டெஸ்ட் லிக்ஸ் எல்லாம் வந்து பண்ணாக்க ஷோ பாருங்கள். ஸோ அதையும் வந்து பண்ணாக்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் பிஎன்ஜி இமேஜ் நான் ஆட் பண்ண பாருங்க எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு டபுள் லேயருக்கு அது கிளிக் பண்ணுறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு மேலே பண்ண அந்த லேயரு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயர்ஸுக்கும் மேலே நீங்கள் வந்து பண்ணாக்க கொண்டு போய் விட்டுக்குங்க. இப்போ வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு அந்த அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஸ்டார் ஐக்கனே இருக்கு பாருங்கள் அது கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இதே பிக்கு தான் பிஎன்ஜி இமேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் நீங்கள் ப்ளஸ்ஸையும் கொடுத்துங்க. இப்போ வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்முடைய பிக்குக்கு பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க போயிடுச்சா? ஸோ வேணும்னா கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ணாக்க இதுக்கு நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சின்ன மூவிட்ட வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாமா? ரொம்ப விஷயம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டி இதில் ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இதில் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதையும் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ அந்த லேயர் வந்து பார்த்தினாக்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் தான் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு பாக்ஸும் இருக்கா சைடில்
ஜஸ்ட் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து நான் ஆஃபர் பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த கேமரா லேயர் பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக 9.03 செகண்ட் இருக்கா, ஜஸ்ட்டு அதுக்கு கொஞ்சமாக ஒரு பாயிண்ட் தள்ளி போயிட்டு அவங்க கிஃப் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக 9.03 செகண்ட் வந்துட்டு ஜஸ்ட்டு அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க XYZன்னு இருக்கா, ஜட்டை நீங்கள் கில் பண்ணிட்டு இது வந்து பண்ணாக்க அப்படி நீங்கள் மேல் மூவ் பண்ணிங்கனாக்க இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஜூம் ஆகும். ஸோ லைட்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படி நாம் நெக்ஸ்ட் மார்க்கு வந்து பண்ணாக்க போய்க்கலாம். இப்போ வந்து பண்ணாக்க அந்த ஜட்டையை இதை வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபுல்லாக வந்து பண்ணாக்க ஷோகிற அளவுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட்டு இருந்துச்சு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ வேணும்னா வந்து பண்ண இன்னும் கொஞ்சம் கூட வந்து பண்ணாக்க நம்ம வந்து பண்ணாக்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டேன். இது இப்போ மறுபடியும் வந்து பண்ணாக்க லைட்டை நம்ம வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பண்ணாக்க உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பண்ணாக்க லைட்டாக மூவ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம லாஸ்ட்டு ஆட் பண்ண பாருங்கள், இந்த 2 கிஃப்ட்க்கு சென்டரை கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் இருக்க ஆதிக்கல் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணும்போது கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, ஸோ இது வந்து பண்ணாக்க ரொம்ப வந்து பண்ணாக்க வெளியே வருது. ஸோ அதனால் நான் வந்து பண்ணாக்க லைட்டை கீழே தள்ளி நான் வந்து பண்ணாக்க மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்தலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இது லைட்டாக சைடில் வந்து பண்ணாக்க மோகர் மாதிரி ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துக்கலாம். இப்போ இந்த சைடில் செகண்ட் ஒரு கீ ஆப்ஷன் இருக்கா, இந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒரு கீஃபம் இது வந்து பண்ணாக்க நாம் ஒரு மைனஸில் வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம், -15. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டேன். இது வந்து பண்ணாக்க லைட்டாக கம்மி பண்ணி ஒரு -43ல் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு இது வந்து பண்ணாக்க ப்ளஸ்ஸில் வந்து பண்ணாக்க நம்ம கொண்டு போய்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு இது வந்து பண்ணாக்க 0லையும், ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டு இது வந்து பண்ணாக்க லைட்டாக வந்து பண்ணாக்க மைனஸ்லேயும் வச்சுக்கலாம். ஓகே, சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்துக்குன்னா ஓகே, ஸோ இப்போ கீழே மூட்ஸில் போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, அது கில் பண்ணிவிட்டேன். கரெக்டாக வந்து பண்ணாக்க நம்ம 9.03 செகண்டில் தான் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி போயிட்டு ஜஸ்ட் அவங்க ஒரு கீஃபம் கொடுத்து இது வந்து பண்ணாக்க நீங்கள் 0 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க நம்ம முன்னாடி பண்ண மாதிரி. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ கரெக்டாக தான் இருக்குது. இதுவும் வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்து நிறையாச்சா? ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ இதில் இருக்கிற அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் என்னோடய பிக்கு ரிலேட்டட் மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றது மட்டும் ஃபைனலி சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அந்த ரெட் கலர் டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு சைடில் கலர் இருக்கா, அதை நீங்கள் கில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் பண்ணணும். ஒன்று என்னன்னாக்க எல்லாமே கரெக்டாக இருக்கின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆனில் தான் இருக்குன்றதை கொஞ்சம் சைடில் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் இதை கில் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் மறக்காமல் 60 மாட்டேன். நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பண்ணாக்க இந்த 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்தளவுக்கு இல்லை, லைட்டாக தான் இருக்கேன். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து பண்ணாக்க வரலைனாக்க இந்த செட்டிங் இதில் இருக்கிற அந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் ஸோ பண்ணி பாருங்கள். ஸோ அது எதனாலும் உங்களுக்கு வரலைனாக்கும் உங்களோட மொபைல் வந்து பண்ணாக்க கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் எரர் வரலாம். ஸோ இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி எஸ்யூர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்ததாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்க மறக்காமல் சைடில் தான் இருக்குது, தள்ளிட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.